anthem, Rise and Vote, is a creative expression of this very message, aiming to inspire not just our students but young individuals across the nation to rise to this success. கைவிரல் மையில் இருக்கு ஒரு சக்தி, யாருமே சொல்லலனாலும் நான் சொல்லுறத பத்தி. I'm sure this video will inspire so many of the youngsters. உரிமைய கையில வெச்சுக்கிட்டு உரியவருக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்லு கத்தி. 64 countries election is taking place. Everybody is looking at India because it's the largest democracy. யாருக்கு ஓட்டு போட நீ நினைச்சாலும் காந்தி நோட்ட பார்த்தது மாதிரிதான் உன் புத்தி. அவங்களுக்கு அந்த 18 ஆனாலே வந்து நம்மளுக்கு ஓட் போடுற ரைட்ஸ் வந்துடுச்சு, நம்ம தலைவர் கரெக்டாக தேர்ந்தெடுத்து ஓட் போடுற ரைட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குன்றது எல்லாருக்குமே வந்து தெரியணும். ஓட் முக்கியம் இல்லை, எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஓட் முக்கியம் இல்லை. குவி இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. Anuj SHG Scratch Free Tiles. No more scratch, no more tension. ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நாங்கள் கௌதம். இன்னைக்கு SRM யூனிவர்சிட்டி ராமபுரத்தில் இருக்கும். விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கூட இருக்கிறாங்க. எலெக்ஷனை பேஸ் பண்ணி இவங்க ஒரு ஆந்தம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ரைஸ் அண்ட் வோட் அப்படிங்கிற ஒரு ஆந்தம். அந்த க்ரூ நம்ம கூட இருக்கிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். சூப்பரா இருந்தது மியூசிக். ஆக்சுவலா சொல்லுங்க பிரதர், இந்த மாதிரி எலெக்ஷனுக்கு ஒரு ஆந்தம் பண்றோம் அப்படிங்கிற ஒரு பிளான் எங்க இருந்து ஆரம்பிச்சது? இதுக்கு புள்ளி ஒரு வச்சிருப்பாங்க, புள்ளி வச்சது வந்து எங்களோட HOD சார் டாக்டர் வி பிரபாகரன் அப்படின்றவர் ஒரு பெரிய புள்ளி வச்சாரு. கைவிரல் மையில் இருக்கு ஒரு சக்தி, யாருமே சொல்லலனாலும் நான் சொல்லுறத பத்தி. இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டியான ஒரு சமயத்தில், ஒரு பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் இருக்கக்கூடிய சமயத்தில் நம்மகிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் வச்சுக்கிட்டு நாம ஏன் ஒரு சாங் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கேள்வியை கேட்டதுக்கு மட்டும் வேணும்னா நான் கிரெடிட் எடுத்துக்கலாம். அதுக்கு தவிர மீதி 99% கிரெடிட்டை நான் எடுத்துக்க முடியாது. இது பின்னாடி இருக்கக்கூடிய இந்த என்டையர் டீமுக்கான கிரெடிட் தான். மேபி அந்த 1%க்கு நான் இவ்வளோ தான் பேச முடியும். மீதியை வந்து நீங்கள் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். யாரு இங்க என்ன சொன்னாலும் ஓட்டு போட நினைக்கணும், என்னாலும் நாட்டாள எங்க வேணும் தனி ஒரு திறமை. பட்ட படிப்பு படிச்சவனானாலும் பாடுபட்டு உழைச்சவனானாலும் பார்த்து பார்த்து ஓட்டு போட்டா எல்லாம் எளிமை. இன்னைக்கு இருக்கக்கூடிய 18 வயசு ஆன எல்லாரும் அந்த ஓட்டை பதிவு செய்யணும் அப்படிங்கிறது அரசாங்கத்தினுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. அண்ட் மோரோவர் அது நம்மளுடைய உரிமையும் கடமையும் கூட. அதை எல்லாரும் செய்யணுங்கிற எதிர்பார்ப்பை எங்களுடைய மாணவர்கள் ஒரு பாடலின் வழியாக முன்னெடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆரம்ப புள்ளி. நம்மகிட்டே டேலண்ட் இருக்குது, நம்மகிட்ட படிச்சுட்டு போன பசங்க இருக்காங்க, ஒரு நல்ல டான்ஸ் கொரியோகிராஃபர்ஸ் இருக்காங்க, டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. அது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, மேனேஜ்மெண்ட்டோட சப்போர்ட் இருக்குது. அண்ட் வாட் இஸ் ஸ்டாப்பிங் அஸ்? ஸோ வி தாட் வி குட் கிவ் அ பெஸ்ட். அதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஐடியா. முதல் முறை நீ ஓட்டு போட்டாலும் கடைசியில் உன் ஓட்டு இருந்தாலும் நேர்மையின் பாதையின் இருக்கணும் நம்மோட கடமை. ஃபர்ஸ்ட் நான் சொல்றது என்னன்னாக்க, இந்த தேர்தல்ங்கிறது இட்ஸ் a thing where we all need to the kind of energetic song which you have done and done it in such a professional manner. ஏதோ ஒரு amateurish-ஆ ஏதோ நம்ம வந்து சம்டைம்ஸ் நம்மளும் பண்ணுவோம் இல்லையா, ஒரு குவிஸ் பண்றோம், ட்ராமா பண்றோம் அப்படின்னு இல்லாம மிக ப்ரொஃபஷனலா. இட் இஸ் ஆஸ் யூ கேன் ஆக்சுவலி ரிலீஸ் இட் இன் யூடியூப் அண்ட் இட் கேன் பிகம் a very viral song. So I congratulate the entire team. I can see the amount of dedication, whether it is dance movement or whether it is the highlight is the music which is very catchy, and most importantly the lyrics. நம்ம நல்ல மியூசிக் போடுவோம், லிரிக்ஸ் very very good. All of you, each one of you deserves independent credit. உரிமை கையில வெச்சுக்கிட்டு உரியவருக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்லு கத்தி. I can tell you that we the biggest challenge of bigger cities, as I mentioned to the media also, is that ellarum we are very good in. All of us will be in Instagram, will be in Facebook, will be in WhatsApp, will be in anything you name, we will be there. Old X, Twitter and all. But we are aware of issues also. ஆனால் தேர்தல் வரும்போது ஒன்று நம்ம வெதர் வி ஹவ் ரெஜிஸ்டர்ட் இன் எலக்ட்ரல் ரோல் அது தெரிஞ்சிருக்காது நிறைய பேருக்கு. இல்லையா ரெஜிஸ்டர் பண்ணால் எங்கே இருக்குன்னு தெரியாது. தேர்டு ரெண்டுமே தெரிஞ்சால் கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. வாட் டிஃப்ரெண்ட் டஸ் இட் மேக்? நான் மாலில் போய் ஏதாவது நான் இன்னைக்கு சினிமா பார்ப்பேன் சார், இல்லையா விளையாட்டு பார்ப்பேன் அப்படின்னு நிறைய கிளாஷஸ். பிகாஸ் அன்லைக் earlier days you have so many opportunities to entertain yourself and all. இப்போவே அவங்க கேட்டாங்க இல்லையா, கவர்மெண்ட் லீவ் விடுறோம், இண்டஸ்ட்ரியல் ஆக்ட்லேயும் லீவ் விடுறோம் எல்லாருக்கும் ப்ரைவேட்டு, அதே மாதிரி அன்ஆர்கனைஸ் செக்டருக்கு வி ஷுட் அலோவ் தம் டு வோட். அப்படி இருக்கும்போது நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கி எங்கள் ஜோனல் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா,
35, but even now observer was talking to me. 24/7 we have worked. ஆனால் அப்படி இருக்கும்போது உங்கள் சைடில் என்ன ரிக்வஸ்ட் டு ஆல் த பீப்புள் whom you have requested, just without any influence, without any ஜாதி மதம் பேதம் இந்த ஆங்கிள் எல்லாம் பார்க்காம நம்ம போய் அன்னைக்கு கியூவில் நின்று ஓட்டு போடணும். வெயிலாக இருக்கும், April 19 வெயிலாக தான் இருக்கும், பந்தல் போட்டிருப்போம். கொஞ்சம் நாங்களும் என்ன பண்ணுவோம்னாக்க நிறைய முடிஞ்சால் QR கோட் போட்டு குவிஸ் போடுவோம் அந்த மாதிரி. பட் அதை வந்து ஒரு இதுன்னு நினைக்கக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு அமெரிக்காவில் விசா வாங்கும்போது எவ்வளோ ஜென்யூனாக நம்ம போய் க்யூவில் நிற்கிறோம், யாருமே அதை கம்ப்ளைண்ட் பண்ணுறது இல்லையா? ஒரு வெளிநாட்டில் விசா வாங்குறதுக்கு அந்த ப்ரொசீஜர் ஃபுல்லாக நம்ம நாடு 64 நாடுகளில் இந்த ஆண்டு தேர்தல் 64 countries election is taking place. Everybody is looking at India because it's the largest democracy. So you have done a very good job. I'm sure this video will inspire so many of the youngsters. Already we are doing Munian மூலமா நிறைய sweep activities we are doing. Sharanya is the deputy commissioner doing it. But every zone they are doing. But இப்போ பிரஸ்லே கேட்டாங்க, எங்களுக்கு என்னன்னா நாங்க பண்றதை விட நாங்க சொல்றதை விட நீங்களா பண்றீங்க இல்லையா, that has a higher amplification. Then only it will reach. இவர் அரசு அதிகாரி, அவர் தன்னோட கடமை செய்கிறார் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. Some people ருட்டீனா சொல்லுவாங்க. Now that I am with you all youngsters, I would end, though it is not part of my this thing, never be cynical. Be proud that we are in a democracy, and unlike all of us who are in this side on the faculty, for us, you know, to come to a capital or come to a state, come to a country level, used to be a challenge. ரேராக தான் இருக்கும். இப்போ நிறைய பேர் எவ்வளோ தலை, ஆனால் உங்களுக்கு குளோப் இஸ் அ ஸ்டேஜ். இப்போ இன்றைக்கே நீங்கள் யூடியூப்ல இதில் போட்டால் வைரலாக த்ரூ அவுட் வேர்ல்டு யூ கேன் சி. ஸோ உலகம் உங்களுக்கு இஸ் அ ஸ்டேஜ். ஸோ டெவலப் யுவர் ஸ்கில்ஸ், ஒண்டர்ஃபுல் ஸ்கில்ஸ் யூ ஹவ் காட்டுங்க. எஜுகேஷன் இஸ் த பாஸ்போர்ட். இண்டிவிஜுவல், நான் எப்போவுமே சொல்லுவேன், காத்தால கூட சொன்னேன், இவ்வளோ மீடியா பீப்புள் இருக்காங்க, அவருக்கு அந்த ஸ்கில் இருக்குது, ஃபோட்டோகிராஃபி ஸ்கில் இருக்குது, that somebody is doing that. So anything which you do, you are in such a vibrant, rapidly growing media thing, and visual communication and films la irukeenga, and you have seen so many opportunities are coming to you, and with OTT and all, anybody can become a great person. Everything is within you. So hats off to your music, hats off to your lyric, hats off to your picturization, hats off to your dance. Everything is 10 out of 10. தேங்க்யூ மேடம். டெஃபினட்டாக April 19 ஓட்டு போடுங்க. கவுண்டிங் June 4, அதை தெரிஞ்சுக்கங்க. வேற எந்த டவுட் இருந்தாலும் எங்கள் அதிகாரிகள்கிட்ட கேளுங்க. நன்றி, வணக்கம். உரிமை கையில வச்சுக்கிட்டு உரியவருக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்லு கத்தி. எங்ககிட்ட லிரிசிஸ்ட் இருந்தாங்க, எங்ககிட்ட வந்து ஆக்டர்ஸ் இருந்தாங்க, டான்சர்ஸ் இருந்தாங்க, சினிமாட்டோகிராஃபர்ஸ் இருந்தாங்க, டைரக்டர்ஸ் இருந்தாங்க. ஆனால் மியூசிக் கம்போசர் மட்டும் இல்லை. மியூசிக் கம்போசரை தேடும் போது நம்ம கிட்ட 2021 ஒரு அலுமினி இருந்தார். அவர் தான் எங்க சஞ்சய் ப்ரோ. அவர்கிட்ட ரொம்ப ஹைட்டான மனுஷன், ஆனால் மனதளவில் ரொம்ப இறங்கின மனுஷனும் கூட. அவர்கிட்ட வந்து நிறைய திறமை இருந்துச்சு. வெறும் லிரிக்கை மட்டும் நான் சப்மிட் பண்ணேன். மறுநாளே வந்து அவரோட கம்போசன் அனுப்பிவிட்டு அதை ப்ரோக்ராம் பண்ணி கடகடன் பசங்க எல்லாரும் சூப்பராக ஒரே நாளில் டான்ஸ் ஆடி ஒரே நாளில் கொரியோ பண்ணி அதுக்கு மறுநாள் எடிட் பண்ணி ஒரு வாரத்தில் இந்த ஈவெண்ட்டை முடிச்சு எங்களோட ஃபேக்கல்ட்டிஸோட சப்போர்ட்னால அழகாக அந்த ஈவெண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வேற ஹாப்பி தான். ஸோ ஆக்சுவலாக ஒரே நாளில் கம்போஸ் பண்ணது அப்படிங்கும் ஒரே நாளில் எழுதின லிரிக்ஸ், ஒரே நாளில் கம்போஸ் பண்ணது, ஒரே நாளில் ப்ரோக்ராம் பண்ணது, அட் தி சேம் டைம் எல்லா டான்சர்ஸுமே ஒரே நாளில் கொரியோ பண்ணி ஒரே நாளில் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரே நாளில் ஷூட் எடுத்து ஒரே நாளில் எடிட் பண்ணி எல்லாமே 1 வீக்லேயே முடிஞ்ச ஒரு ப்ராஜெக்டாக இது அவுட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ ஏன்னா பொதுவாக இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னாலே காலேஜ் போனால் இது பண்ணுவோம், கட்டடிக்கிறதுக்காக போவோம், இல்லை சைட் அடிக்கிறதுக்காக போவோம். எங்கடா எப்படியாவது ஓபி அடிச்சுட்டு கிளாஸ்ல மேமோட கிளாஸ்ல உட்காரக்கூடாது அப்படிங்கிறது. பட் அதெல்லாம் எதுவுமே இல்லாம நம்ம அப்படியே இருக்காங்க மைக் பிடிச்சிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம ஸோ நல்ல ஒரு ஆனந்தம் வந்து நம்ம இதுக்கு கொடுத்துருக்கோம், சொசைட்டி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அங்க இருந்து அந்த கோட்டு போட்ட மனுஷனுக்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஹாய் ப்ரோ. எலெக்ஷன் இப்போ ஓட்டு அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? ஒரு எவ்ரி ஹியூமன் இன் திஸ் எர்த்துக்கு ஒரு ஓட்டு அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? எவ்வளோ இம்பார்ட்டன்னா ஒரு 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் ஒருத்தர் ஓட் போடணுன்றது இம்பார்ட்டன்ட்.
நம்ம தலைவர் நம்ம தேர்ந்தெடுக்கணுன்றது. நம்ம தலைவரா? ஓகே, நம்ம கரெக்டாக தேர்ந்தெடுக்கணும். கரெக்டாக தேர்ந்தெடுக்கணும். ஓகே, உங்கள் பேர்? என் பேர் ஷோகில் ப்ரோ. விஷுவல் கம்யூனிகேஷன். ஒரு ஓட் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? ஒரு ஓட்டுன்றது வந்து நம்ம இந்த மாதிரி சாங் ரிலீஸ் பண்ணி இல்லை இந்த மாதிரி எதனா வீடியோ பண்ணி அப்படி தான் வந்து ஹியூமன்ஸ் வந்து இதை பார்த்து தான் ஓட் போடணுன்றது வந்து இது இல்லை. அவங்களுக்கு அந்த 18 ஆனாலே வந்து நம்மளுக்கு ஓட் போடுற ரைட்ஸ் வந்துடுச்சு. நம்ம தலைவர் கரெக்டாக தேர்ந்தெடுத்து ஓட் போடுற ரைட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குன்றது எல்லாருக்குமே வந்து தெரியணும். ஸோ ஓட் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாருமே ஓட் போடுங்க. அதுக்காகவும் மெயினாக இந்த சாங் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், வைரல் ஆக்கி விடுங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. யாருக்கு ஓட்டு போடுவா? அது வெளியே சொன்னா சொன்னா அடிப்பாங்கல்ல. அது ஓகே, கொடுங்க. ஹாய் சிஸ்டர், சொல்லுங்க சிஸ்டர், ஓட் அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்? அவங்க ஏரியால என்னென்ன இது இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணின்னு இருக்காங்க. இப்போ அவங்க ஏரியாவுக்கு என்னென்ன வேணுமோ அது வந்துட்டு அவங்க தான் சூஸ் பண்ணணும். அப்போ ஓட் போட வேண்டியது கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் தான். சரியில்லை, ரோடு வந்து குழியா இருக்கு. ஆமா, அந்த குண்டு பல்ப் சரியில்லைனால நிறைய பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. கருத்தா பேசுறாங்களே. அதனால எல்லாருமே ஓட் போட்டாதான் கரெக்டான இதுக்கு போக முடியும். ஓட் அப்படி நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கறதுனால ஒரு ஓட்டு கூட ஒரு ஆட்சியை மாத்துறதுக்கு ஒரு பயங்கரமான சேஞ்சஸா இருந்திருக்கு. சொல்லுங்க. இல்ல, ஆக்சுவலி எப்படின்னா ஓட் போட்டு தான் இவங்களை வந்து கரெக்டா இது பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் இல்ல. லைக் எப்படி சொல்றது, இப்போ வந்து இவங்க தான் கரெக்டான லீடர்னு சொல்லிட்டு ஒன்று இருப்பாங்க, ஆனா ஓட் வந்து அவங்களுக்கு போகாது. ஓட் முக்கியம் இல்ல, எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஓட் முக்கியம் இல்லை. ஏன்னா இப்போ நான் இல்ல, நீங்க லீடர் இல்ல நீங்க லீடர்னு நான் வந்து நீங்க தான் ஒரு எப்படி சொல்றது மெயின் லீடர்னு நான் யோசிச்சு வச்சிருப்பேன். நீங்க கரெக்டா பண்ணுவீங்க, ஆனா உங்களுக்கு ஓட்டே போகாது, வேற இவளுக்கு போகும் ஓட்டு. அப்ப நான் ஓட் போட்டேன் என்ன ஆகும்? இருந்தாலுமே ஓட் முக்கியம் தான். சரி, நீங்க கேக்குறதுனால ஓட் முக்கியம் தான். இருந்தாலுமே எனக்கு வந்து நான் இதுக்கப்புறம் கௌதம் வெற்றி கழகம் ஆரம்பிச்சு ஓட்டு போட வச்சிடலாம்னு நினைக்கிறேன். So guys, வாங்க கண்ணாடி சொல்லுங்க இந்த மேக்கிங் ப்ராசஸ் பத்தி. மேக்கிங் ப்ராசஸ் ஆக்சுவலி நல்லா தான் இருந்துச்சு. பட் என்னன்னா வந்து டான்ஸ் டீமுக்கு டைம் குறை சொன்னா அவங்க ஒரு டைமுக்கு வந்தாங்க. யார் டான்ஸஸ்? அது அப்படிதான் வந்தாங்க. பட் ஆனா ஃபன்னா இருந்துச்சு, எல்லாம் ஃப்ரெண்ட்லியா ஜாலியா ஒரே ஃப்ரெண்ட்ஸ் தானே சொல்லிட்டு ஜாலியா பண்ணி. யாரும் அதிக டேக் எடுத்தீங்க? நம்மால் தான் ஒன்றும் இல்லை. அது வந்து அந்த ஒரே ஒரு ஷாட், ஒரு சிங்கிள் ஷாட். அந்த செகண்ட் ஹாஃப் சாங்கோட செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த ஷாட் தான். நான் ஒன்று சொன்னா இவன் ஒன்று பண்ணான், சூப்பரா இருந்துச்சு. ஆமா, 7 டேக் எடுத்தான். அதுக்கு ஒரு 1 hour ஆச்சு. நம்ம பையன் தான். ஆல்பம் நல்லா வரணும்ல. சோ அவன் டேக் எடுத்தா பரவாயில்ல, எல்லாரையும் ஆட வச்சிட்டாங்க. அப்படியா? நீங்க தான் கொரியோகிராஃபர், கண்டிப்பா ஸ்ட்ரகிள்ஸா இருந்திருக்கும். ரொம்ப கஷ்டமா பயங்கரமா இருந்துச்சு. உங்களை வச்சு ஒரு மூட்டையை கூட தூக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. இல்ல சூப்பர். மியூசிக் வாங்க சஞ்சய் பிரதர். இந்த ரைஸ் அண்ட் ஓட் SRM காலேஜ் கூட எக்ஸ் எம்ப்ளாயி எங்க எம்ப்ளாயி அலுமினி. எப்படி இருந்தது இந்த ப்ராசஸ்? நம்ம காலேஜ் விட்டு வெளில போனாலும் இந்த வைப் நம்ம உள்ள கொண்டு வரது அப்படியே திருப்பி காலேஜ்குள்ள. சூப்பர். ஸோ யுவராணி மேம் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி தம்பி ஒரு மேட்டர் இருக்குப்பா அப்படின்னு. ஓகே அப்படின்னு சாங் பண்ணோம்பா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹரிஷ் இந்த லிரிக்ஸ் கொடுத்தாரு. பார்த்த உடனே செம ஹைப் ஆயிடுச்சு. நான் டக்குன்னு ஒரு ஐடியா பண்ணி அவர்கிட்ட கொடுத்தேன். அவரும் ஹாப்பி. சரி அண்ணா நீங்களே பாடிருங்க அப்படின்னு. சரி ஓகேப்பா பண்ணிடுவோம் அதையும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி. அண்ட் சரி நான் ஏதோ லைட்டாக பண்ணி கொடுத்துட்டேன். பார்த்தா விஷுவலில் மிரட்டிட்டாங்க பசங்க. ஸோ வெரி ஹாப்பி டு see this. ஸோ சொன்ன மாதிரி எல்லாரும் நான் ஆக்சுவலி செகண்ட் ஓட் ஃபர்ஸ்ட் ஓட் பண்ணிட்டேன் ஏற்கனவே. ஸோ எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஓட்டர். ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக யோசிச்சு கரெக்டானவங்களுக்கு ஓட் போடுங்க. அது யாருக்கு வேணா போடுங்க. ஆனா ஓட்டு போட்டுருங்க அப்படிங்கிறது. எஸ். சரி, இப்போ இவ்வளவு பேசுறோம், யாரெல்லாம் ஓட் ரைடிங் எடுக்காம இருக்கீங்க? நானே ஓட்டுறேன். என்னடா ஆசை, ஆனா ஓட் ரைட் எடுக்க கூடாதுட்டாங்களா? இப்போ எடுத்தா வந்து என்னன்னா லைக் ஃபேக் ஓட்ஸ் போடுறதுக்கு, கள்ள ஓட் போடுறதுக்குலாம் இந்த நேரத்துல நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதனால இப்போ போய் கொடுத்தா இதாகும் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால அது ஒன்று மட்டும் எனக்கு ஒரு டவுன்ஃபால். ஸோ அதனால ப்ரோ உங்க பேரு? ப்ரோ மாதேஷ். டைரக்டர்? இல்ல இங்க வாயா, நீங்க தாங்க பேசணும். டைரக்டர் இல்ல, ஆக்சுவலா நானும் ஹரிஷும் சேர்ந்து தான் டைரக்ட் பண்ணோம். ஓகே. அந்த மாண்டேஜ் ஷாட்ல நீங்க போட்டுருந்தீங்க அந்த ரைஸ் ஓட், அது சூப்பரா இருந்தது. அது யாரோட ஐடியா? அது HOD சாரோட ஐடியா. ஓகே. அந்த கோஆர்டினேஷன் எல்லாமே சூப்பரா இருந்தது. கரெக்டா வி மட்டும் சின்னதா இருந்தது, மத்தபடி ஓடி எல்லாம் பெருசா இருந்தது. அது ஆக்சுவலா 2 நாள் எடுத்தோம். நாங்க 2 நாள் எடுத்தோம். ஒரு நாள் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து வெயில்ல வச்சு எடுத்துட்டோம். ஸோ அதனால செகண்ட் டே போய் பர்ஃபெக்டா முடிச்சிட்டோம். ஓகே. அபவுட் எலெக்ஷன் பத்தி few words.
இந்த உலகம் உங்களை அதான் உங்களுக்காக நாங்கள் காத்துட்டு இருக்கு. விஷுவலாகவே சொல்லிட்டோம் அதுக்கு மேலே எதுக்கு இல்ல ஸோ ஓட்டு போடுங்க அவ்வளோதான். இதை ஒரு பாட்டு ஒன்று பாடிடலாம். ரெடியா கைஸ், பாட்டு பாடலாமா? ஓட்டு போட நினைக்கணும் என்னாலும் நாட்டாள இங்க வேணும் தனி ஒரு திறமை. பட்ட படிப்பு படிச்சவனானாலும் பாடுபட்டு உழைச்சவனானாலும் பார்த்து பார்த்து ஓட்டு போட்டா எல்லாம் எளிமை. முதல் முறை நீ ஓட்டு போட்டாலும் கடைசியில் உன் ஓட்டு இருந்தாலும் நேர்மையின் பாதையில் இருக்கணும் நம்மோட கடமை. உரிமையை கையில வச்சுக்கிட்டு உரியவருக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்லு கத்தி, சொல்லு கத்தி. உரிமையை கையில வச்சுக்கிட்டு உரியவருக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்லு கத்தி, சொல்லு கத்தி. சூப்பர் கை சூப்பர். சூப்பரா பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கான்வர்சேஷன். ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய ஆல்பம் சாங் ரிலீஸ் பண்ணுங்க. நிறைய பேருக்கு நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். ஸோ எய்மே தான் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இல்லை, we are visual communicates. நாங்கள் இப்படி தான் இருப்போம். நாங்கள் ஆடலும் பாடலும் இதுதான் எங்களோட வாழ்க்கையா இருக்கு. அந்த மாதிரி நாங்கள் கண்டினியூ பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக போயிடுவோம். அப்போ கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும். அந்த ட்ரீமை நோக்கி போங்க. ஸோ அச்சீவ் சீக்கிரமா பண்ணிடுவீங்க. அதுக்கு வந்து நானே வந்து இன்டர்வியூ பண்றேன். ஒரு சினிமோட்டோகிராஃபர், ஒரு டைரக்டர், கொரியோகிராஃபர் எல்லாத்தையுமே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அட் த சேம் டைம்ஸ் படிப்புலையும் விட்டுறாதீங்க. GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. Anuj SHG Scratch Free Tiles. No more scratch, no more tension.